காலையில் அவர் பாட்டு சத்தம் கேட்ட உடனே டீ கொண்டு போய் கொடுத்துருவேன். என்ன த்ரோட்டு வறண்டு போயிடும்னு. அப்போ சொல்லுவார், உனக்கு என்ன என் மேலே இவ்வளோ அன்புன்னு. ராமையா, கர்த்தருக்கு அடுத்தது நீங்கள் தான்மே, நான் போயிட்டேன் அப்படின்வார். கிட்டத்தட்ட 3 மாதமாக அந்த மரணத்தை பற்றியே பேசி ஒரு நாள் கல்லறை கேட்டில் போய் நின்று ஜெபிச்சுட்டு வந்தேன். எதுக்கு அங்கே போனீங்க? நான் ஒன்றுமே சாதிக்காமல் வந்து இது உள்ளே படுக்க போகிறேன்னாரு. வேண்டாம்ப்பா, அப்படிலாம் செய்யாதீங்க, எல்லோரும் அது உள்ளே போய் படுக்க போகிறவங்க தான், ஒருத்தர் முந்தினோர் ஒருத்தர் பிந்தினோர் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, பிள்ளைங்கிட்டலாம் சொல்லாத, நான் அவசியம் 4 பேர்கிட்டையும் சொன்னேன். எல்லாம் ஏன்ப்பான்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. திரும்ப அடுத்த முறை ஒரு தடவை இந்த சிஎஸ்சி கல்லறைக்கு எதிர்க்க ஒரு கடை, அந்த கடை ஷட்டர் போட்டிருந்த இடத்துல உட்காந்து அதே மாதிரி இந்த கல்லறைக்குள்ளே நான் வெறுமையாக எப்படி போய் படுப்பேன், ஒன்றும் செய்யலையே, உமக்கு ஒன்றும் செய்யலையேன்னு சொன்னாராம். அதை வந்து வேறு என்கிட்ட சொல்லிவிட்டார். திரும்ப என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்கன்னு. கடைசி மகளுக்கு தான் பயப்படுவார், பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு. நான் நடக்க போகிறது சொன்னேன், நீ ஏன் பிள்ளைங்கிட்டலாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து எந்த டெத்துக்கும் போக மாட்டார். அநேக ஊழியக்காரங்க இங்கே இருக்கிறீங்க, எந்த சாவிலையும் அவரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி, எல்லோரும் அழறது, இப்படி கூட்டமாக உட்காந்து பார்த்தா அவருக்கு பிடிக்காதுங்க. எதுக்குமே போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகி 48 ஆண்டுகளில் அவங்க அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் உடன் ஊழியர் ஒருத்தர் இருந்தார், ஒரு அருமையான விசுவாசி அம்மா. இந்த 6 இடத்துக்கு தான் அவர் போக வேண்டிய நிர்பந்தம் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு நாள் நான் விளையாட்டாக கேட்டேன், ஏப்பா ஒருவேளை நான் செத்தா கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களாண்ணா? நோ கற்பனை பண்ணாத, உனக்கு முன்னால் நான் போவேன்னு சொல்லி நேற்று போயிட்டார்.